Holidays-nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. Lakshmi Krishna Natural Weight Loss Powder, 100% organic, no side effect. Link in description. அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். அதானி லஞ்சம் கொடுத்து தமிழ்நாட்டு மின்சார இலாக்காவுக்கு அது தொடர்பானவர்களுக்கெல்லாம் லஞ்சம் கொடுத்து தான் தன்னுடைய ஒப்பந்தத்தை இங்கு பெற்றார் என்று சொல்லி அமெரிக்காவிலே குறிப்பிடப்படுகிறது. இது குறித்த செய்திகள் அறப்போர் இயக்கத்தில் வெளியிடப்பட்ட போது இதை சரி செய்வதற்காக அதானி நேரடியாக வந்து சபரீசனை பார்த்தோம். அங்கே இருக்கிற சபரீசன் என்ன சீஃப் மினிஸ்டருடைய சீஃப் செக்ரட்டரியா அல்லது சீஃப் மினிஸ்டரா, எதுக்காக சபரீசனை வந்து பார்க்க வேண்டும்? எல்லா அண்டர் கிரவுண்ட் டீலிங்ஸும் இந்த அரசுக்கு சபரீசன் மூலம் நடக்கிறது என்கின்ற காரணத்தினாலே தான் தென்கிழக்கு ஆசியாவின் மிகப்பெரிய பணக்காரரான அதானி நம்முடைய சபரீசனை வந்து பார்க்கிறார். அப்படியானால் எவ்வளவு 1000 கோடி ரூபாய் வரவு செலவுகள் இருந்தால் சபரீசனை வந்து பார்க்க விட்டு போவார். முதல்ல சந்திச்சாங்களான்னு தெரியல. அப்படியே சந்திச்சிருந்தாலும் அப்படியே சந்திச்சிருந்தாலும் 2 பிசினஸ்மேன் சந்திக்கிறதுல என்ன? வெளிப்படையாக ஊழலில் ஈடுபட்டிருக்கின்ற தமிழ்நாட்டு அரசையும் தமிழ்நாடு அரசும், ஏனென்றால் அதானி யாருக்கு கொடுத்தார்? தமிழ்நாட்டு அரசோடு சேர்ந்து அந்த பித்தலாட்டத்தை செய்தார். கொடுத்தவன் குற்றவாளி என்றால் பெற்றவன் குற்றவாளி இல்லையா? நம்ம அங்கே போய் வழக்காட்டணும். அமெரிக்காவில் யாரோதுனா அவங்க கவர்மெண்ட் போடுற வழக்குக்கு நம்ம ஏன் போகணும்? பாமகவினர் தமிழ்நாடு முழுக்க போராட்டங்களை நடத்துறாங்க. ராமதாஸ் மத்திய அரசை கேட்குமா? மத்திய அரசையும் கேளுங்கள், தமிழ்நாட்டு அரசையும் கேளுங்கள். ரெண்டையுமே கேட்டிருந்தா பிரச்சனை இல்லை. ராமதாஸ் இதில் காயப்பட்டு விட்டார். அன்புமணி அதை விட காயப்பட்டு விட்டார். தமிழ்நாடு முழுவதும் பாட்டாளி மக்கள் கட்சி திரட்டப்படுகிறது. இப்பொழுது மூல நோக்கம் மாறி ஐயாவினுடைய மரியாதையை தூக்கி நிறுத்துவதற்கு தான் போராட்டம் என்று ஆகிவிட்டால், எதற்காக நாம் இந்த போராட்டத்தின் அடிப்படை மூல நோக்கம் என்னவோ அது போய்விடுகிறதே. ஐயாவினுடைய மரியாதையை ஸ்டாலினிடமிருந்து போராடி பெற வேண்டிய நிலையில் நாம் இருந்தால் அந்த மரியாதை என்ன? அவ்வளோ பெரிய மரியாதை இவரிடமிருந்து பெற வேண்டிய மரியாதை என்று அவருக்கு மரியாதை பற்றி தெரியாது. இல்லை, தன்னெழுச்சியாக பாமகவினர் போராடுறாங்க. இளைஞர்கள் நம்ம ஐயாவை இப்படி சொல்லலாம். செந்தில் பாலாஜி தெளிவா சொல்றாரு, எங்களுக்கும் அதானிக்கு எந்த ஒப்பந்தமும் கிடையாது. செந்தில் பாலாஜி டவுட் என்னன்னா, செந்தில் பாலாஜி ஒரு குற்றவாளி. அவர் 1.5 ஆண்டு வந்தவர் அமைச்சர். இந்த நாட்டில் குற்றவாளிகள் தான் அமைச்சர்களாக இருக்கு. தமிழ்நாடு மின்துறைக்கும் மத்திய அரசினுடைய பவர் துறைக்கும் இடையில ஒரு ஒப்பந்தம் நடக்குது. மத்திய அரசு துறைக்கும் தமிழ்நாடு துறைக்கும். இதுல அதானி தமிழ்நாடு துறைக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டிய தேவை என்ன? அதானி நிலக்கரி வாங்கி கொடுத்து சம்மந்தப்பட்டிருக்கிறார். அதுதான் ஏற்கனவே வந்து ஒப்பந்தம். ஆனா நம்ம மத்திய அரசோட எல்லாம் போட்டுக்கிறோம். உள்ள நிலக்கரியை வாங்கிவிட்டு 5000 ரூபாய் தரத்திற்கு விலை போட்டார்கள். இல்ல, இந்த வழக்கு இருக்கட்டும், எந்த வழக்காக இருந்தாலும் சம்மந்தப்படுத்துகிறேன் நான். இந்த இவர்களுக்கு ஏற்கனவே ஏன் மருமகனை வந்து பார்த்து விட்டு போனார் என்றால் நிலக்கரி தொடர்வது. வருத்தப்படுவது என்ன என்றால், தமிழ்நாட்டினுடைய புகழ் ஊழலில் சம்பந்தப்பட்டு அமெரிக்க நீதிமன்றம் வரையிலும் நம்முடைய பெயரை அவன் குறிப்பிடுகிற அளவுக்கு நாரி போய் கிடக்கிறது. இது இந்தியாவுக்கு எதிரான சதியா? ஒரு இந்திய தொழிலதிபருக்கு எதிரான சதியெல்லாம் பார்க்கல. திருடன் என்று சொன்னால் சதி. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் நிறுவன தலைவர் பழக்கருப்பையா. வணக்கம் சார். சார், அதானி விவகாரம் உலக அளவில் பார்க்கப்படுது. அமெரிக்க நீதிமன்றம் அதானிக்கு ஒரு பிடிவாரன் பிறப்பிச்சிருக்காங்க. அங்கே வந்து இந்தியாவில் ஒரு லஞ்சம் சில மாநில அரசுகளோட அந்த நிறுவனங்களோட டீலில் ஒரு லஞ்சம் கொடுத்ததா ஒரு புகார். அதில் தான் அங்கே பிடிவாரன் பிறப்பிச்சிருக்காங்க. இதில் தமிழ்நாட்டுக்குள்ளேயும் தமிழ்நாடு மின்துறையும் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறதா, மின்துறை ஹை அஃபீஷியல்ஸுக்கு அவர் லஞ்சம் கொடுத்ததா அமெரிக்க நீதிமன்றத்தில் சொல்ல போய் இங்கே ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுக்க முதல்வர் வந்து அதற்கு ஒரு ரிப்ளை பண்ண. உண்மையிலேயே நம்முடைய தமிழ்நாட்டு புகழ் அமெரிக்கா வரையிலும் போயிருக்கும் என்று நான் இதுவரை நம்பவில்லை. அவ்வளவு புகழ் பெற்று விட்டது. அதாவது உலகத்தில் எந்த நாட்டில் எந்த நீதிமன்றத்திலும் ஒரு ஊழல் வழக்கு பதிவு செய்யப்படுமானால் அதிலே தமிழ்நாடு சம்பந்தப்பட்டிருக்கும் என்பது அமெரிக்கா வரையிலும் போய் உலகம் பூராவும் போய்விட்டது. இதை விட நம்முடைய நாட்டு நீதிமன்றங்களில் இவர்கள் குளறுபடி செய்து தன்னுடைய ப்ராசிக்யூட்டரை இழுத்து அல்லது அந்த வழக்குகளை உழப்பி விட்டு ஏதாவது செய்வார்கள். ஆனால் அமெரிக்க நீதிமன்றத்தில் அதெல்லாம் செய்ய முடியாது. இப்பொழுது இந்த அதானியை பற்றி அமெரிக்க நீதிமன்றத்தில் அவன் பேசுகிறான். பங்குச்சந்தையின் நம்பகத்தன்மையே போய்விட்டது. அந்த அமெரிக்க அரசாங்க வக்கீல் பேசுகிறான். பங்குச்சந்தை அட்டர்னி ஜெனரல் பங்குச்சந்தையின் நம்பகத்தன்மையே போய்விட்டது. இத்தகைய நிலை ஏற்படுமானால் பங்குகளின் வீழ்ச்சியில் இந்த அதானிக்கு கடன் கொடுத்த அமெரிக்க வங்கிகள் திவாலாகிவிடும்.
பெரும்பணம் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இதனுடைய சந்தை மதிப்பை இந்த அளவுக்கு மதிப்பிட்டு கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே இதில் பித்தலாட்டம் நடக்கிறது என்று தெரிந்தால் பங்குகள் விழும். பங்குகள் விழுந்தால் வங்கிகள் அந்த கடனை திரும்ப பெற முடியாத நிலைமை ஏற்படும். இதில் மக்கள் தான் பங்குகளை வாங்கி இருக்கின்றவர்களே தவிர முழு பணமும் அந்த அதானி போன்றவர்களுடையது இல்லை. ஆகவே இது மக்களை பாதிக்கின்ற மிகப்பெரிய விஷயம் என்று சொல்லி அவர் தன்னுடைய வாதத்தை வைத்து விட்டார். அதிலே தெளிவாக சொல்லியிருக்கிறார். பல மாநிலங்களை சொல்லுகிற போது 3 மாநிலங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதில் தமிழ்நாடு அதானியினுடைய ஊழலில் தொடர்புடைய, அதானி லஞ்சம் கொடுத்து தமிழ்நாட்டு மின்சார இலாக்காவுக்கு அது தொடர்பானவர்களுக்கெல்லாம் லஞ்சம் கொடுத்து தான் தன்னுடைய ஒப்பந்தத்தை இங்கு பெற்றார் என்று சொல்லி அமெரிக்காவிலே குறிப்பிடப்படுகிறது. இதை அறப்போர் இயக்கம் சொன்னது 3000 ரூபாய்க்கு வெளிநாட்டிலிருந்து வாங்குகிற நிலக்கரி, 3000 ரூபாய் தரத்திற்கு வாங்குகிற நிலக்கரியை வாங்கிவிட்டு 5000 ரூபாய் தரத்திற்கு அதை வாங்கியதாக அவர்கள் கணக்கெழுதி 1 டன்னுக்கு 2000 ரூபாய் அடிப்பார்களே. ஆனால் எத்தனை 1000 டன்கள் எரிசக்திக்கு பயன்படுத்தப்படுகின்றன. அப்பொழுது எத்தனை 1000 கோடி, பல 1000 கோடி, லட்சம் கோடி இந்த ஊழல் சம்பந்தப்பட்டிருக்கிறது. இதில் அதானிக்கு எவ்வளவு, நம்முடைய அரசுக்கு எவ்வளவு என்று பங்கு பிரிப்பதற்காகவும் இது குறித்த வழக்கு ஒன்று இது குறித்த செய்திகள் அறப்போர் இயக்கத்தில் வெளியிடப்பட்ட போது இதை சரி செய்வதற்காக வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது இதை சரி செய்வதற்காக அதானி நேரடியாக வந்து சபரீசனை பார்த்து விட்டு போனார். நான் கேட்கிறேன், சபரீசன் என்ன சீஃப் மினிஸ்டருடைய சீஃப் செக்ரட்டரியா அல்லது சீஃப் மினிஸ்டரா? எதுக்காக சபரீசனை வந்து பார்க்க வேண்டும்? அப்படியானால் எல்லா அண்டர் கிரவுண்டு டீலிங்ஸும் இந்த அரசுக்கு சபரீசன் மூலம் நடக்கிறது என்கின்ற காரணத்தினாலே தான் தென்கிழக்கு ஆசியாவின் மிகப்பெரிய பணக்காரரான அதானி நம்முடைய சபரீசனை வந்து பார்க்கிறார். அப்படியானால் எவ்வளவு 1000 கோடி ரூபாய் வரவு செலவுகள் இருந்தால் சபரீசனை வந்து பார்த்து விட்டு போவார். இது உலகமறிய நடந்தது. இதை பற்றிய கேள்விகள் எழுப்பப்பட்டன. ஆகவே வெளிப்படையாக ஊழலில் ஈடுபட்டிருக்கின்ற தமிழ்நாட்டு அரசையும் அந்த விசாரணை மேலே போக போக தமிழ்நாடு அரசும் இழுக்கப்படும். ஏனென்றால் வெறும் ஒரு மனிதனை மட்டுமே விசாரித்ததை முடிவு செய்ய முடியாது. அப்பொழுது இவர்களும் நீதிமன்றத்தில் இவர்களுடைய வக்கீலும் ஆஜராக வேண்டிய நிலைமை ஏற்படும். தமிழ்நாடு அரசும் ஏனென்றால் அதானி யாருக்கு கொடுத்தார்? தமிழ்நாட்டு அரசோடு சேர்ந்து அந்த பித்தலாட்டத்தை செய்தார். கொடுத்தவன் குற்றவாளி என்றால் பெற்றவன் குற்றவாளி இல்லையா? இவர் கொடுத்திருக்கிறார் என்பது மெய்ப்பிக்கப்படும் போது தமிழ்நாடு அரசுக்கு கொடுத்திருக்கிறார் என்பதற்கான சான்றுகள் எல்லாம் எங்களிடம் இருக்கின்றன என்று அந்த வக்கீல் சொல்லியிருக்கிறார், அரசு வக்கீல் சொல்லியிருக்கிறார். ஆகவே அதை எப்படி இவர்கள் பதிந்து வைத்திருந்தால் தானே அதை எப்படி அவர்கள் கைப்பற்றினார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்பொழுது தமிழ்நாடு அரசும் தன்னுடைய பிரதிநிதியை அனுப்பி வழக்காட வேண்டிய கட்டம் வரும். நம்ம அங்கே போய் வழக்காடணும். அமெரிக்காவில் யாரோதுனா அவங்க கவர்மெண்ட் போடுற வழக்குக்கு நம்ம ஏன் போகணும்? ஒருவேளை சுப்ரீம் கோர்ட்டில் நடக்குது, வேற மாநில ஹைகோர்ட்டில் நடக்குதுன்னா கூட போகலாம். இல்லை, அமெரிக்கா கோர்ட்டில் இந்திய பிரஜையின் மீது போட்டிருக்கிறானே. ஏனென்றால் இவனுக்கு அங்கே வரவு செலவு இருக்கிறது. அதான் அதானி மேலே நடக்க இருக்கிறான். அதெல்லாம் விசாரணைக்கு போகும். விசாரணைக்கு போகின்ற போது இவர் வாங்கினாரா வாங்கவில்லையா என்பதெல்லாம் வரும். வாங்கினார் என்று சொல்லிவிட்டால் பிறகு நம்முடைய சுப்ரீம் கோர்ட்டே அதை சுயோமோட்டோவாக அந்த வழக்கை எடுத்து விடும். அதெல்லாம் நடக்கும். ஆக மொத்தம் நான் கேட்கிறேன், நம்முடைய ஸ்டாலின் அரசாங்கத்தினுடைய புகழ் கருணாநிதி கோதுமை பேர வழக்கில் மாட்டி சர்க்காரியா வழக்குக்குள் போன காலத்தில் இருந்து அவருடைய மகன் பேரன் காலம் வரைக்கும் எதுவும் நிரூபிக்கவே படாது. இந்த அரசு முறையே அதுதான் என்று நான் சொல்லுகிறேன். நம்முடைய சட்ட முறை சரியில்லாத முறை. ஸ்டாலினின் மீது யார் வழக்கு தொடுக்க வேண்டும்? சர்க்கார் வக்கீல் வழக்கு தொடுக்க வேண்டும். போலீஸ் அதற்கான அடிப்படை அம்சங்களை சர்க்கார் வக்கீலுக்கு அளிக்க வேண்டும். இவர்கள் 2 பேரும் அவருக்கு கீழே வேலை பார்க்கிறவர்கள். எப்படி இந்த வழக்கை மத்திய அரசு செய்யலாம்ல? அங்கிருந்து செய்வாங்க. எல்லாவற்றையும் செய்ய முடியாது. இப்போ செந்தில் பாலாஜியினுடைய வழக்கை நம்முடைய அரசு வக்கீல் தான் எடுத்து கூட பண்ணலாம், எடுத்து பண்ணலாம். ஆனால் இப்போ அமலாக்கத்துறையே கைப்பற்றி இருப்பார்கள் சான்றுகள் என்றால் அமலாக்கத்துறை 5 கலெக்டர்கள் மீது வழக்கு போட்டிருக்கிறது. அது சரியானது. ஆனால் மற்ற வழக்குகள் எல்லாம் நீதிமன்றம், நம்முடைய அமைப்பே சரியில்லை, நீதி அமைப்பே சரியில்லை. யார் இந்த சர்க்கார் வக்கீல் அரசால் நியமிக்கப்படுகிற காரணத்தினால் அரசுக்கு அவர் அஞ்சி நடந்து கொள்கிறார். அதனாலே தான் நாம் தேர்தல் கமிஷனை போடுகிற போது மோடி போடக்கூடாது சுப்ரீம் கோர்ட் சொன்னது. சுப்ரீம் கோர்ட் நீதிபதி எதிர்க்கட்சி தலைவர்
ஆளுங்கட்சி மோடி 3 பேரும் சேர்ந்து ஒரு மனிதனை முடிவு செய்து தான் போட வேண்டுமே தவிர தேர்தல் கமிஷனை தனித்து போடக்கூடாது என்று சுப்ரீம் கோர்ட்டு நிபந்தனை விதித்தது. மோடி கேட்கவில்லை. அவரே அவருடைய விருப்பத்திற்கு அதிகாரிகளை எடுத்து தேர்தல் கமிஷனராக போட்டுக்கொண்டார். அந்த தேர்தல் கமிஷனர் இவருடைய தயவில் தானே இருக்கிறார். முன்பு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி எப்படி சுயேட்சையாக இருக்கிறாரோ, அரசின் தயவில் இல்லையோ, அதுபோல் நம்முடைய தேர்தல் கமிஷன் அரசின் தயவில் இல்லாத அமைப்பாக இருக்க வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் சொன்னது. ஆனால் சட்டம் மாற்றி இப்போ எதிர்க்கட்சி தலைவர் பிரதமரால் நியமிக்கப்படும் ஒரு மத்திய அமைச்சர் தான் இப்போ முடிவெடுக்கிறார். என்ன 2 பேர் சேர்ந்து யாரை முடிவு செய்வார்? 3 பேர் சேர்ந்து முடிவு இல்லை. சட்டம் சார், அந்த சட்டம் முட்டாள்தனமான சட்டம் என்று சுப்ரீம் கோர்ட் சொன்ன பிறகும் அந்த முட்டாள்தனமான சட்டம், உலகம் சிரிக்கிற சட்டத்தை மோடி கைவிடவில்லை. சுப்ரீம் கோர்ட் சொல்லுகிறது, எதிர்க்கட்சி தலைவர் நீ நான் 3 பேரும் சேர்ந்து ஒரு மனிதனை சொல்லுகின்ற நிலைமை ஏற்படுமானால் அவனுடைய இன்டெகிரிட்டி கூடுதலாக இருக்கும். இப்பொழுது நீங்கள் 2 பேரும் சேர்ந்து முடிவு செய்கிற ஆளை எதிர்க்கட்சியோடு கலந்து விட்டு போடுவீர்களே, ஆனால் மெஜாரிட்டி உங்கள் கையில் தானே இருக்கிறது. இதே மாதிரி தான் எல்லாமே நம்முடைய அமைப்பு, நீதி அமைப்பு சரி. இந்த விஷயத்தில் இப்போ பாமகவினர் தமிழ்நாடு முழுக்க போராட்டங்களை நடத்துகிறாங்க. சரி, இதை 2 பாமக ராமதாஸ் ரொம்ப சீசன்டு பாலிட்டிஷியன், ரொம்ப முதிர்ந்த அரசியல்வாதி, ரொம்ப விவரம் தெரிந்தவர், வலிமையாக அரசியல் நடத்தக்கூடியவர், எந்த செய்தி பற்றியும் கருத்துரைக்கக்கூடியவர். அவர் 2 ஏன் மத்திய அரசாங்கத்தோடு கூட்டணியில் இருக்கின்ற போது அதானி குறித்த நடவடிக்கைகளை எல்லாம் மத்திய அரசு எடுப்பது தான் இயல்பானது என்கின்ற போது அதானியின் மீது நடவடிக்கை ஏன் எடுக்கவில்லை என்று ராம்தாஸ் ஏன் மத்திய அரசாங்கத்தை கேட்கவில்லை என்ற கேள்வி ஒன்று வலுவாக தொங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே இவருக்கு ஒரு சார்பு மனப்பான்மை வந்து விடுகிறது. மத்திய அரசாங்கம் அதானி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லவே முடியாத அளவுக்கு ஒரு சார்பு மனப்பான்மை மத்திய அரசின் பால் இவருக்கு இருக்கிறது. ஆகவே இந்த எப்பவும் ப்ரிஜுடிஸ்டு வியூ என்று வந்துவிட்டால் பிறகு தன்னுடைய வாதங்கள் நிற்காது. அவர் மத்திய அரசாங்கம் இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும், மாநில அரசாங்கமும் ஏன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் மாநில அரசாங்கம் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறது. இன்னும் சொன்னால் மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுப்பது தான் சரியானது. ஏன்னா வெளிநாட்டில் நடக்கிறது, அவங்க வெளிநாட்டில் நடந்தது எடுங்கள். 2வது மின்சார உற்பத்தி தொடர்பான வழக்கு இது, சூரிய மின்சாரம் சம்பந்தமான வழக்கு இது, நிலக்கரி சம்பந்தமான வழக்கு இது. ஆகவே தமிழ்நாடு அரசு இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறது. இந்த ஊழலில் தமிழ்நாடு பேர் மட்டும் இல்லை, ஆந்திரா பல மாநிலங்கள் பேர். ஆந்திரா இருக்கட்டும், இவர் பேசுவது தமிழ்நாட்டு அரசியலை பேசுகிறார். ஆந்திராவும் இருக்கிற காரணத்தினால் மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். மத்திய அரசாங்கத்துக்கு உட்பட்டது அது. அவரை மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்வதற்கு நம்முடைய ராமதாஸால் முடியவில்லை. இந்த எப்படி நம்முடைய சிபிஐ, சிபிஎம், வைகோ இவர்களுக்கெல்லாம் கூட்டணி அரசியல் இடைஞ்சலாக இருக்கிறதோ, இவர்கள் செஞ்சால் எதையும் மென்று முழுங்கிக் கொள்வார்கள். மாற்றார் செஞ்சால் உடனே மோடி செய்தால் கேள்வி எழுப்புவார்கள். எப்படி இந்த பழக்கமோ அதே மாதிரி தான் ராமதாஸினுடைய பழக்கமும் இருக்கிறது. ராமதாஸ் மத்திய அரசை மத்திய அரசையும் கேளுங்கள், தமிழ்நாட்டு அரசையும் கேளுங்கள். 2யுமே கேட்டிருந்தா பிரச்சனை இல்லை. 2யுமே விளக்கம் கொடுக்கணும், ஸ்டாலினும் விளக்கம் கேட்டிருக்க வேண்டும். கேட்கவில்லை. அதற்கு அடுத்தாற்போல் இவருக்கு வேறு வேலை. ஏனென்றால் இதில் சம்மந்தப்பட்டிருப்பது ஸ்டாலினுடைய மருமகன். இந்த அதானி சம்மந்தப்பட்ட ஊழல்களிலெல்லாம் சம்மந்தப்பட்டிருப்பது யார்? எதற்காக சபரீசன் வீட்டுக்கு வந்தார் அதானி? ஏதோ ஒரு கொடுக்கல் வாங்கல் இருக்கிற பிசினஸ் மேன்ஸ் இல்லை, முதல்ல சந்திச்சாங்களான்னு தெரியல. அப்படியே சந்திச்சிருந்தாலும் அப்படியே சந்திச்சிருந்தாலும் 2 பிசினஸ் மேன் சந்திக்கிறதுல என்ன இருக்கு? நான் சொல்கிறேன், எந்த பிசினஸ்க்காக செஞ்சால் இவர் 2 பேரும் எதில் கூட்டாளி? இதெல்லாம் வெளிப்படையாக இருக்க. ஏன்னா அரசு உங்கள் கையில் இருக்கிறது, இல்லை அவங்க கையில், அரசு உங்கள் கையில் இருக்கிறது. விவகாரத்தில் தமிழ்நாடு அரசும் 3000 ரூபாய் நிலக்கரிக்கு 5000 ரூபாய் விலை வைத்து இவர் பொருள்களை வழங்கினார். அதில் அப்படி அரசுக்கு செந்தில் பாலாஜி தெளிவாக சொல்கிறாரு, எங்களுக்கும் அதானிக்கு எந்த ஒப்பந்தமும் கிடையாதுன்னு. தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு மின்துறைக்கும் அதானிக்கு எந்த ஒப்பந்தம் இல்லை. சொல்கிறார் அவரை போல. என்னன்னா சார் பாருங்க, செந்தில் பாலாஜி டவுட் என்னன்னா, செந்தில் பாலாஜி ஒரு குற்றவாளி. அவர் 1.5 ஆண்டு வந்தவர் அமைச்சர். இந்த நாட்டில் குற்றவாளிகள் தான் அமைச்சர்களாக இருக்கிறார்கள். அவ்வளவு பெரும்புகழ் பெற்ற தமிழ்நாடு. அதாவது தமிழ்நாட்டை செந்தமிழ்நாடு என்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே என்பதெல்லாம் பாரதி இந்த மந்திரிகளெல்லாம் பார்க்காத காலத்தில் பாடி. சந்தேகம் இதுக்கு வருகிறேன். இதை கேட்டு விட்டார் நம்முடைய ராமதாஸ். கேட்ட பிறகு இதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை ஆளுந்தரப்பில் உண்டு. எதிர்த்தரப்பில் இருக்கிறவர் அவரும் அரசியல்வாதி,
முதிர்ந்த அரசியல்வாதி பதில் சொல்வதற்கு கடமைப்பட்டவர். எந்த ஒரு குடிமகன் கேள்வி எழுப்பினாலும் பதில் சொல்ல வேண்டிய கடமை அரசாங்கம். கண்டிப்பாக எளிய கடைக்கோடி குடிமகன் கேள்வி எழுப்பினாலும் வெட்டிப்பேய கேள்வி கேட்கிறான், அதில் பொருள் இல்லை என்று சொன்னால் பொருள் இல்லை என்று சொல்லிவிட்டு போகலாம். கேட்பவர் முதிர்ந்த அரசியல்வாதி. இதற்கு பதில் சொல்லியிருக்கலாம், இல்லை சொல்லாமல் இருந்திருக்கலாம். இவர் போய் இவருக்கு வேறு வேலை இல்லை என்று சொன்னது உண்மையிலேயே அவருடைய மதிப்புக்கு அது குறைவானது தான். ஆனால் நான் என்ன சொன்னேன் என்றால், ராமதாஸ் இதில் காயப்பட்டு விட்டார், அன்புமணி அதை விட காயப்பட்டு விட்டார். தமிழ்நாடு முழுவதும் பாட்டாளி மக்கள் கட்சி திரட்டப்படுகிறது. இப்பொழுது எங்கள் ஐயாவை மரியாதை குறைவாக பேசிய ஸ்டாலின் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று இவர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள். நான் கேட்கிறேன், என்ன இவ்வளவு முதிர்ந்த அரசியல்வாதிகள் இந்த எங்களை மரியாதை குறைவாக நடத்தி விட்டால் என்று நீங்கள் போராட்டம் நடத்தினால் மூல நோக்கம் மாறிவிடுமே. மூல நோக்கம் ஊழலை வெளிக்கொண்டு வருவது தானே. மூல நோக்கம் அதானியினுடைய ஊழலை வெளிக்கொண்டு வருவது, அந்த அதானியோடு சம்பந்தப்பட்ட அரசையும் வெளிக்கொண்டு வருவது. இப்பொழுது மூல நோக்கம் மாறி ஐயாவினுடைய மரியாதையை தூக்கி நிறுத்துவதற்குத்தான் போராட்டம் என்று ஆகிவிட்டால், எதற்காக நாம் இந்த போராட்டத்தின் அடிப்படை மூல நோக்கம் என்னவோ அது போய்விடுகிறதே. ஐயாவினுடைய மரியாதையை ஸ்டாலினிடமிருந்து போராடி பெற வேண்டிய நிலையில் நாம் இருந்தால் அந்த மரியாதை என்ன அவ்வளோ பெரிய மரியாதை, இவரிடமிருந்து பெற வேண்டிய மரியாதை என்று அவருக்கு மரியாதை பற்றி தெரியாது. இவரும் அவரை பேச்சு இருக்கிறார் என்ற திமுக தரப்புல இருந்து இருக்கிறது. அதே சமயத்தில் அவர் ஒரு முதலமைச்சராகவே பொருட்படுத்தாமல் அவர் பேசினார் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவர் வயதில் முதிர்ந்தவர், மூத்த அரசியல்வாதி. அவர் தன்னுடைய மதிப்பை ஸ்டாலினிடம் போராட்டம் நடத்தி பெற வேண்டிய கட்டத்தில் எந்த நெருக்கடி கொடுத்து எந்த அழுத்தம் கொடுத்து இந்த மரியாதையை பெற வேண்டும்? அவருக்கு என்ன இந்த மதிப்பு தெரியும்? இல்லை, தன்னெழுச்சியாக பாமகவினர் போராடுறாங்க இளைஞர்கள். நம்ம ஐயாவை இப்படி சொல்லலாம்னு. இல்லை ஐயாவை அப்படியானால் நம்முடைய இளைஞர்கள் சரியாக பயிற்று வைக்கப்படவில்லை. மூல நோக்கம் எதுவோ அதை நோக்கி போராடாமல் ஐயாவினுடைய மரியாதை எப்பொழுதும் இருக்கும். உலகத்தில் உள்ள மோசமான மனிதர்களெல்லாம் ஐயாவை மதித்தான் ஆக வேண்டும் என்று சொன்னால் உலகத்தில் கடவுள் கூட அந்த நிலைக்கு ஆளாக மாட்டார். பெரியார் மதிக்க மாட்டார் கடவுளை. எந்த ஒருவரையும் 100க்கு 100 மதித்ததாக வரலாறே கிடையாது. காந்தியை சுட்டவன் இந்த நாட்டில் இருக்கிறானே. ஆகவே நம்முடைய மரியாதையை ஏன் அவரிடம் போய் பெற வேண்டும்? அவர் என்ன அவ்வளவு தகுதியான ஆள்? இவருக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து ஒரு போராட்டம் நடத்தி அவரை அச்சுறுத்தி அந்த மதிப்பை நாம் பெற்றால் அந்த மதிப்பு மதிப்பா என்று கேட்கிறேன் நான். ஆகவே நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்குள்ள மதிப்பு எப்பொழுதும் இருக்கிறது. நீங்கள் ஒரு முதிர்ந்த தேர்ந்த அரசியல்வாதி என்கின்ற மதிப்பு நாட்டிலே இயல்பாக இருக்கிறது. இதை விரோதியாக எவனுடைய காலுக்குள் நீங்கள் கம்பை விட்டு விட்டீர்களோ அவன் இடறுகிற போது தடுமாறுகிறான், அவன் ஆத்திரப்படுகிறான், உங்களை எதுவும் பேசுகிறான். அது முக்கியமில்லை. அப்பொழுதே அவனுடைய பலவீனம் நமக்கு வெளிப்பட்டு விடுகிறது. இப்பொழுது மூல நோக்கத்தை விட்டுவிட்டு நீங்கள் விலகி போய் என்னுடைய மரியாதையை காப்பாற்றுங்கள் என்று சொன்னால், என்னுடைய மரியாதைக்கு மன்னிப்புகள் என்று சொன்னால், மூல நோக்கம் போய்விட்டு இதை விட என்ன நம்முடைய மரியாதை? இந்த ஆள் புரியாத ஆளிடம் மரியாதையை பெறுவது முக்கியமா, மூல நோக்கமான அதானியை நாம் இதை கூண்டிலேற்றுவது முக்கியமா? ஆகவே இவரை போல இவ்வளவு தேர்ந்த அரசியல்வாதிகளே இத்தகைய தடுமாற்றத்திற்கு உள்ளாகிறார்களே என்று நான் வியந்தேன். நான் ஸ்டாலின் சொன்னதை பற்றி, ஸ்டாலின் தரம் அதுதான். ஓகே சார், இப்போ இதில் சந்தேகம் என்னென்னா, தமிழ்நாடு மின்துறைக்கும் மத்திய அரசினுடைய அந்த பவர் துறைக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் நடக்குது. மத்திய அரசு துறைக்கும் தமிழ்நாடு துறைக்கும். இதில் அதானி தமிழ்நாடு துறைக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டிய தேவையான அதானி நிலக்கரி வாங்கி கொடுத்ததில் சம்மந்தப்பட்டிருக்கிறார். அதுதான் ஏற்கனவே ஒப்பந்தம். ஆனால் நம்ம மத்திய அரசோட எல்லாம் போட்டுக்கிறோம். அதில் அவர் ஏன் நம்மளுக்கு கொடுக்கணும்? அதில் அவருக்கு என்ன லாபம் ஆகுது? நிலக்கரி மூலமாக நாம் அனல் மின்சாரம் உற்பத்தி செய்கிறோம். அதற்கு அதானி தான் நிலக்கரி வழங்கினார் என்பதுதான் அறப்போர் இயக்கம் வைத்த மிகப்பெரிய வாதம். 3000 ரூபாய் தரத்திற்கு உள்ள நிலக்கரியை வாங்கிவிட்டு 5000 ரூபாய் தரத்திற்கு விலை போட்டார்கள். இல்லை, இந்த வழக்கு இருக்கட்டும், எந்த வழக்காக இருந்தாலும் சம்மந்தப்படுத்துகிறேன் நான். இவர்களுக்கு ஏற்கனவே ஏன் மருமகனை வந்து பார்த்து விட்டு போனார் என்றால் நிலக்கரி தொடர்வது. ஓகே, இப்போ இன்னொன்று சார், இப்போ இந்தியாவில் ஒரு பெரிய தொழிலதிபர் உலக அளவில் வளர்றது, ஒரு பெரிய நிறுவனம் வளர்றது, அது பிடிக்காம கூட வெளிநாட்டு சதி இப்படி நடக்கலாம். ஏங்க அப்படியெல்லாம் இந்த உலகத்தில் இந்தியாவின் மதிப்பை வழக்குக்கு ஆட்பட்டவனும் இந்த வாதத்தை வைத்தால் எவனையாவது தண்டிக்க முடியுமா? இதெல்லாம் இந்தியாவோட பேரை கெடுக்கணும்ல, இந்தியா வளர்ச்சியை தடுக்கணும்ல. இந்தியா வந்து தூய ஹரிச்சந்திரன்கள் முதலாளிகளாக இருக்கிற நாடு. ஆகவே இந்த மரியாதையை கெடுத்து விட்டால் இந்த ஹரிச்சந்திரன்கள் வாழுகின்ற நாட்டின் மதிப்பு போய்விடும். இங்கே பாருங்க, முதலாளியினுடைய தன்மை எப்பொழுதும் பித்தலாட்டம் தான். அவன் சுரண்டுகிறவன் தான். He is an exploiter.
ஆகவே அவன் மீது வழக்குகள், இத்தகைய வழக்குகள் தொடங்கப்படும். இவன் உலகம் பூராவும் செய்வான், பங்குச்சந்தையை கவிழ்ப்பான், கூட்டுவான். 2 லட்சம் கோடி பங்குச்சந்தை விழுந்திருக்கிறது. எவனுடைய அப்பன் வீட்டு பணம் விழுந்திருக்கிறது. நேற்று வாங்கியவன் என்ன ஆவான்? சரி, ஆகவே இவர்களெல்லாம் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்துபவர்களே. ஒவ்வொரு மனிதனும் தனித்தனி பித்தலாட்டக்காரன், தனித்தனி யோக்கியன், அவ்வளவுதானே தவிர டாட்டாவுக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. எந்த ஒரு இது மாதிரி ஊழல் வழக்குகளில் சிக்குவதில்லை. அம்பானியும் அதானியும் சிக்காத வழக்குகள் என்ன? இந்திய அமைப்புகள் எல்லாம் கிளியர் பண்ணதில்லை சார். அதானி மேலே சார்ஜ் இல்லை, செபியோ மற்ற அமைப்புகளோ பிரச்சனை இல்லைன்னு தானே சொல்கிறாங்க. எல்லாம் செபியெல்லாம் யார்? செபியை நியமிக்கிறவர்கள் யார்? நம்ம தேர்தல் கமிஷனே அரசாங்கம் தான் நியமிக்கிறது என்றால் அதானி பின்புலம். அதானி நம்முடைய மோடிக்கு பின்புலம். அதானி மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கே 2 காரணங்கள் தான். 2 பேருக்கு தான் நான் நன்றி சொல்ல வேண்டும். அதானியினுடைய பல ஆயிரம் கோடி ரூபாய் வாரி இறைக்கப்பட்டது நம்முடைய மோடி ஆட்சிக்கு வருவதற்கு. அவருக்கு ஒரு அரசியல் நோக்கம் ஒன்றை முன்வைத்து தான் ஆட்சிக்கு வர முடியும். 1,70,000 கோடி ஆவண ராஜா செய்த 2G ஊழலைத்தான் அவர் இந்த தேர்தலில் முன்வைத்தார். எத்தனை சைபர் போட தெரியுமா? இவ்வளவு பணத்தை அடித்தார்கள் தமிழ்நாட்டிலிருந்து. அது காங்கிரஸ் கூட்டணி அரசில் இருந்தது. அதை கேட்பதற்கு நாதியற்றவர்கள் இவர்கள் என்று சொல்லி இவ்வளவு பெரிய பணம். இந்த வழக்குகளெல்லாம் நிற்காது. எந்த கார்ப்பரேட் நிறுவனத்தையும் இந்த நாட்டில் தண்டிக்க முடியாது. தண்டித்ததாக வரலாறே கிடையாது. பல பேர் அதில் சம்மந்தப்பட்டிருந்த காரணத்தினால வழக்கு உழட்டப்பட்டது. எல்லாம் போவார்கள் வருவார்கள். 1.5 ஆண்டு கனிமொழியும் ராஜாவும் டெல்லி சிறைச்சாலையில் இருந்து விட்டு வந்தார்கள் என்பதை தவிர நம்முடைய நீதிமன்றங்கள் அப்படித்தான். இனிமேல் செந்தில் பாலாஜி வழக்கு 5 ஆண்டுகள் கழித்து வரும். அப்பொழுது அரசு மாறிவிடும், நீதிபதிகள் மாறிவிடுவார்கள், நீதிகள் மாறிவிடும். பொன்முடியினுடைய வழக்குகளை பாருங்கள். எத்தனை வழக்குகள் எத்தனை ஆண்டுகளாக நடக்கின்றன. ஆட்சிக்கு எதிர்க்கட்சியாக இருக்கும்போது வழக்கு தொடுக்கப்படுகிறது. ஆளுங்கட்சியான பிறகு பிறல் சாட்சிகளாக அவர் மாறுகிறார்கள். அதிகாரிகள், பெரிய பெரிய IAS அதிகாரிகள், நீ ஏன் தான் வழக்கு தொடுத்தாய், அந்த உண்மையை சொல் என்று சாட்சி கூண்டில் ஏற்றினால் அப்பொழுது எனக்கு நிர்பந்தம் இருந்தது, நான் சொன்னேன் என்று அதிகாரிகள் சொல்கிறார்கள். இந்த மாதிரி நாட்டில் என்ன நீதி நடக்கும்? ஆகவே இந்த ஒட்டுமொத்தமாக ஒழிந்தார் ஒழிய. ஆனால் நான் இதில் வருத்தப்படுவது என்ன என்றால், தமிழ்நாட்டினுடைய புகழ் ஊழலில் சம்பந்தப்பட்டு அமெரிக்க நீதிமன்றம் வரையிலும் நம்முடைய பெயரை அவன் குறிப்பிடுகிற அளவுக்கு நாரி போய் கிடக்கிறது. இப்போ இது இந்தியாவுக்கு எதிரான சதியா, ஒரு இந்திய தொழிலதிபருக்கு எதிரான சதியெல்லாம் பார்க்கல. திருடன் என்று சொன்னால் சதி, இதெல்லாம் இந்த மாதிரியே நம்முடைய பத்திரிகை உலகம், ப்ரெஸ் மீடியா அப்படியே பழகி இருக்கிறது. என்ன வீதியில் போகிறவனெல்லாம் சொல்லுகிறோம் சார், ஒருவேளை ஆதாரம் இருக்குன்னா இந்தியா டெல்ல கொடுத்து இப்படி நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லணும். அதெல்லாம் செய்ய மாட்டார். எல்லாரும் ஒரு ஒரே மாதிரி தான் இருக்கிறார்கள். அதனாலே நாட்டினுடைய மொத்த பண்பாடு விழுந்து விட்டார். பிரதமர் மோடிக்கு ஒரு க்ளோஸான ஒரு தொழிலதிபராக இருக்கார். ஸோ பிரதமர் மோடிக்கு அவர் வலிமையான ஒரு பிரதமராக, இந்தியாவில் 3வது முறை ஆட்சி அமைச்ச ஒரு பிரதமராக, பிரிக்ஸ் எல்லாம் போய் ஸ்ட்ராங்காக இந்த ஒரு அலையன்ஸை ஃபார்ம் பண்ணுற ஒரு பிரதமராக இருக்கார். அதுக்கு எதிராக கூட சும்மா இதை இந்து மதத்தை பற்றி பேசுகிறோம், தர்மத்தை பற்றி பேசுகிறோம். உலகம் என்பது, விஸ்வம் என்பது, உலகம் என்பது குடும்பம் என்று பேசுகிறோம். குடும்பம் என்பது நம்முடைய ஒத்தை குடும்பம் இல்லை, நாடு கூட இல்லை, உலகமே நம்முடைய ஒரே குடும்பம் தான். இவ்வளதெல்லாம் பேசுகிறோம். நம்முடைய பக்கத்தில் இருக்கிற திருடனை தண்டிப்பதற்கு நம்முடைய தர்மத்தால் முடியவில்லை என்று சொன்னால் நம்முடைய இந்து தர்மத்திற்கு அது ஒரு மானக்கேடு. விடுங்கள், கையாளுகிற மனிதனை பொறுத்தது தான் தர்மம். ஆகவே தான் சொல்லுகிறேன், இறுதி நீதிபதி கடவுள் தான். அவன் தண்டித்தால் தான் இவர்களெல்லாம் ஏதாவது, இவர்களுக்கெல்லாம் அவன் ஏதாவது வரக்கூடாது ஆகா இதெல்லாம் செய்தோமே, இப்படி அடித்தோமே என்று அவனாக உணர்ந்தார் ஒழிய நம்முடைய நீதி அமைப்பால் முடியாது. இது என்னுடைய தீர்மானமான கருத்து. இது எத்தனை ஆயிரம் ஊழல்வாதிகள் தண்டிக்கப்பட்டவன் 4-2 பேர் தான் தண்டிக்கப்படுறாங்க. 4-2 பேர் தான் என்று சொல்கிறேன். 40,000 பேர் என்று சொல்லுங்கள். ஆதாரம் இருந்துச்சுன்னா தண்டிச்சிடறாங்க. ஆதாரம் அதான் உடைய சட்ட முறை ஆதாரங்களை தேடிக்கொண்டே இருக்கட்டும். பிடித்து 4000 பேரில் 40 பேரை பிடித்து நிறுத்துவோம் ஆதாரத்தோடு. பிறகு அவன் வருவான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. Lakshmi Krishna Natural Weight Loss Powder 100% organic, no side effect. Link in description. அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம்.